ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆட்டோகேடில் உள்ள ஒரு ஃப்ளோர் பிளானை ரிவிட்க்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறது அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க ஆட்டோகேட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளான் இருக்குது. இந்த ஃபைலை நம்ம எப்படி ரிவிட்டுக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் கிரவுண்ட் ஃப்ளோரை தனி ஃபைலாகவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தனி ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கிரவுண்ட் ஃப்ளோரை செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கு அப்புறமா நான் புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நியூ ஃபைல் ஒன்று புதுசாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ புது ஃபைல் ஒன்று இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஃபைலில் நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானை பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட இந்த ஆக்சிஸ் ஐக்கானை மூவ் பண்ணி நம்ம டிராயிங்கோட சென்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபைலை டெஸ்க்டாப்பில் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானை தனி ஃபைலாக சேவ் பண்ணோமோ அதே மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானை சேவ் பண்ணிக்கணும். நான் மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானை Ctrl+V கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் இந்த ஆக்சிஸ் பட்டனை மூவ் பண்ணி டிராயிங்கோட சென்டர் பிளேஸில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறமா இந்த ஃபைலையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 2 அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த 2 ஃபைலையும் நம்ம சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரிவிட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த ரிவிட் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ளோர் பிளான்ஸில் லெவல் 1 சரியா, இந்த லெவல் 1 ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மெனு பாரில் இன்செட் அப்படிங்கிற ஒரு பேலட் இருக்கும். இந்த இன்செட் பேலட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லிங்க் கேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லிங்க் கேடை கொடுத்துட்டு நம்ம இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்க நம்பர் 1 அப்படிங்கிற ஃபைலை செலக்ட் பண்ணிக்குவோம். இதில் இப்போ நீங்கள் பாருங்கள் கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் யூனிட்ஸ். இந்த இம்போர்ட் யூனிட் அப்படிங்கிறத இன்ச்சஸ், நீங்கள் சென்டிமீட்டரில் வரைஞ்சிருந்தா சென்டிமீட்டர், நான் என்னோடய ஃபைலை இன்ச்சஸில் வரைஞ்சிருந்தேன். ஸோ நான் இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பொசிஷனிங், இது நீங்கள் ஆரிஜின் டு ஆரிஜின் வச்சுக்கலாம், இல்லை சென்டர் டு சென்டரும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபைல் இங்கே ப்ளேஸ் ஆயிரும் சரிங்களா. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானையும் கொண்டாந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம லெவல் 2க்கு மூவ் பண்ணிக்குவோம். இந்த லெவல் 2க்கு மூவ் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி இன்செட்டில் லிங்க் கேடை கிளிக் பண்ணிவிட்டு டிராயிங் நம்பர் 2வை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஃபைல் இங்கே ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இங்கே ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாலை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வால்ஸ் வேணுமோ அந்த வாலை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட்டோகேடில் உள்ள ஒரு ஃப்ளோர் பிளானை ரிவிட்டில் இம்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.